உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்கின சரக்கு நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு போய் சேரும்போது அது மகா மட்டமான சரக்கா இருக்கணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுது மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் உன்னை விட்டுறேன். டேய், சொல்ல மாட்டேன். இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான். டேய் ராகவா, போலீஸ்க்கு கால் பண்றா. அவங்க வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வரும். கால் பண்றா. ஐயா ஐயா, போலீஸ்க்குலாம் போன் பண்ணாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேங்க ஐயா. சொல்ற. சொல்லுடா, யாரா பண்ணா? சொன்னவங்க ஃபேமிலியில பிரச்சனை வருங்கய்யா. என்னது? வேணாங்கய்யா. ஏன் ஃபேமிலி இல்லையா? ஆமாங்கய்யா, உங்க ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தங்க தான் இதை செய்ய சொன்னாங்கய்யா. அவங்க யாருன்னு உண்மையை சொன்னா உங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டமா போயிடுங்கய்யா. வேணாங்கய்யா, விட்டுருங்கய்யா. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லுட. எனக்கு என் கடைக்கும் துரோகம் பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்டா, சொல்லு. ஏய், சொல்றாங்கறல்ல. ஐயா, உங்க மருமக வீராதான் இதை செய்ய சொன்னாங்க. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். வீரா இதை செஞ்சிருக்க மாட்டான். டேய், யாரா உன்னை அப்படி சொல்ல சொன்னா? சொல்றா, சொல்றான்றல. அவங்க தான் சார் செய்ய சொன்னாங்க. செய்ய வாய்ப்பே கிடையாது. உண்மையா சார்? உண்மையா சொல்லிரா. இல்ல இங்க என்ன நடக்கும்னே தெரியாது. இல்ல சார், நிஜமாவே அவங்க தான் சார் செய்ய சொன்னாங்க. அஸ்கல், போய் சொல்லாதடா, போய் சொல்லாத. உண்மையை சொல்றா. கார்த்தி, ஒரு நிமிஷம். அவர் அடிக்காதீங்க. நான் தான் செய்ய சொன்னேன். இவ இதை செய்யல. அப்பா, தப்பு என் மேலதான்ப்பா. அவ என்ன காப்பாத்தணும் தான் இந்த பொய்யை சொல்றா. இந்த தப்ப நான் தான் செஞ்சேன். டேய், என்னடா விளையாடுறியா? நீயும் வீராவும் யாரையோ காப்பாத்துறதுக்காக உங்க மேல இந்த பழியெல்லாம் போட்டுக்கிறீங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இங்க பாரு, இதுக்கு மேல நான் எதையும் மறைக்க விரும்பல. இங்க பாருங்கப்பா, தப்பு பண்ணுது நான் தான்ப்பா. நான் தப்பிக்கிறதுக்காக நான் தான் இவனுங்களை தப்ப ஒத்துக்க சொன்னேன். ஆனா இவன் வீரா பேரை சொல்லிட்டு நிக்கிறான். இனி நான் எதையும் மறைக்க விரும்பல. பா, எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கப்பா. ஆனா மாறனும் வீராவும் எந்த தப்பு பண்ணல. அப்பா, இவங்க ரெண்டு பேரும் எந்த தப்பு பண்ணலப்பா. பர்ச்சேஸ் ஆர்டர் தப்பா பிளேஸ் பண்ணது நான் தான். மாமா, நீங்க ஏன் தேவையில்லாம இதுல உங்க தலையை விடுறீங்க? நீங்க கடையில தானே மாமா இருந்தீங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போன் பண்ணி குழப்பத்தை உண்டாக்குனது நான் தான். பா, நான் தான் தப்பு செஞ்சேன். இதுல வேற யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கார்த்தி கடைக்கு வந்தது எனக்கு பிடிக்கலப்பா. டேய், இங்க பாரு, திரும்ப திரும்ப நான் செஞ்ச தப்ப நீங்க ஒன்னும் ஏத்துக்க அவசியம் இல்ல. இங்க பாருங்க, நீங்க யாரும் என்னை காப்பாத்த வேணாம். பா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு.
பொட்டிக் பிசினஸ்க்கு நீங்களும் பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ராகவன் கிட்டயும் கேட்டேன், அவனும் சரியா பதில் சொல்லல. அதான் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போற யூனிஃபார்ம் தான்னு யார் இதை செக் பண்ண போறாங்கிற தைரியத்துல நான் இப்படி பண்ணிட்டேன். அண்ணி சொல்றது உண்மைதான்ப்பா. நம்மளோட சொந்த கடையிலேயே நான் ஊழல் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்பா அவனை நம்பாதீங்கப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த அளவுக்கு பிரச்சனை சீரியஸ் ஆகும் நான் நினைக்கல. கார்த்தி இங்க வேலைக்கு வந்தது எனக்கு பிடிக்கலப்பா. எங்க எனக்கு போட்டியா வந்துடுவானு நினைச்சேன். அதான் இவனை கடையை விட்டு அனுப்பணும்னு நான் நினைச்சேன். இல்லப்பா, நான் தான் அதை பண்ணேன். எனக்கு போய் சொல்றாங்க. ரெண்டு பேரும் நிறுத்துங்க. பா, நான் தான் போய் இதை பண்ணேன். இல்ல, இல்லப்பா, நான் தான்ப்பா நான் தான் பண்ணேன். இல்ல நான் அப்பா, தான் இவங்க யாருமே இல்லப்பா, பண்ணல. நான் நான் தான் பண்ணேன். நிறுத்துங்களா. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா அடிக்கிற அடியில 1/2 மணி நேரத்துல உண்மை தானா வெளியே வரும். ஆனா எனக்கு அது தேவையில்லை. உங்க யாரோ ஒருத்தர் மேலதான் தப்பு இருக்கு. ஆனா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் 3 பிள்ளைங்களும் தங்கள ஒருத்தரை பாதுகாக்கிறதுக்காக பழிய தான் மேல போட்டுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு என் மருமகனும் சப்போர்ட்டா நிக்கிறா. இது போதும், எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சு. 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் தான். அதை என்னைக்கு வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இப்படி ஒரு குடும்பத்தை என்னால உருவாக்க முடியாது. எங்க தொழில ஜெயிச்சு குடும்பத்தை கோட்டை விட்டுருவானோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயந்தேன். இல்ல, என் குடும்பம் தோக்காது. கடைசி வரைக்கும் என் பிள்ளைங்க ஒத்துமையா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. மனசு நிறைஞ்சு போச்சுடா, நிறைஞ்சு போச்சு. சரி, இந்த பிரச்சனைய இனிமே யாரும் பேச வேண்டாம். இதோட விட்டுருங்க. ஐயா இவனு ஏய் போ. ஏய், எல்லாம் போய் வேலையை பாருங்க. போங்க போங்கடா, எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. போம்மா, போங்கடா. நான் தான் அதை பண்ணேன். ஏய், எனக்கு போய் ஏய், சொல்றாங்க. ரெண்டு பேரும் நிறுத்துங்க. பா, நான் தான் போய் இதை இல்ல, பண்ணேன். இல்லப்பா, நான் தான்ப்பா நான் பண்ணேன். தான் பண்ணேன். இல்ல அப்பா, இவங்க யார்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.